பார்த்துட்டு யாரா அவன் கோமாளி மண்டையில் எதையோ வச்சுருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவனை நம்பி போகலாமா? ஓகே, பார்த்தீங்களா லொக்கேஷன் செமையாக இருக்குதா? மைலேஜ் கேட்டிங்கல்ல, அதனால் நான் சும்மா மைலேஜ் மீட்டர் ஆன் பண்ணி வச்சே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ லைக் திஸ். வாவ் வாவ், அழகாக இருக்குது. வண்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒரு பள்ளத்தில் வண்டியை விட்டு டயர் ஃபுல்லாக பங்க்சர் ஆகிடுச்சு. என்னடான்னு சொல்லிவிட்டு பங்க்சருக்கு கால் பண்ணி அவங்கள வந்து பார்க்க சொன்னால் டயர் எடுத்து பார்த்துட்டு டயரில் பங்க்சர்லாம் இல்லை, ஃபுல்லாகவே கோடு விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே பார்க்க அவ்வளோ செமையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது, அப்படியே ஃபுல் ஃபாக் தான் இருக்குது, மேகத்தில் அப்படியே கவர் ஆகிருக்குது. இந்த லொக்கேஷனை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாதமாக நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன். மண்ட்ராப்பில் அருமை அருமை. Just see this location. ஹலோ மக்களே, என்னடா இது ஏதோ ஊட்டி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா? அது அப்படி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக நாம் பெங்களூரில் தான் இருக்கிறோம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்ததுனால இந்த மாதிரி குளிராக இருக்குது. லெட்ஸ் கோ. ஐ நோ சில பல பர்சனல் இஷ்யூஸ்னால் வாழ்க்கையை வந்து என்னை ஓரமாக உட்கார வச்சு உலக்கையிலே குத்திக்கிட்டு இருக்குது. ஐயோ, ரைட்டை மிஸ் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட்டு ரைட்டுக்கு அந்த பக்கம் போகலாம். அதனால் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. நான் நடுவில் ஒரு 2 நாள் ஆக்டிவாக ஷூட்லாம் பண்ணேன், vlog கான்டென்ட் எல்லாம் அந்த சேனலுக்காக. ஸோ மேபி சூன் அதை எடிட் பண்ணி போடுறேன். அரே, ஹைவேயில் நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களே. அன்றைக்கி வரும்போது இங்கே ஒரு ரைட்டு டேர்ன் இருந்துச்சு, பட் காலையில் அதை காணாமல் போயிடுச்சு. கிணத்த காணுங்கிற மாதிரி ரைட் டேர்ன் காணாமல் போயிடுச்சு. ரைட் டேர்ன் இருக்கணுமே. ஐ திங்க் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு ரைட் வந்துடலாம். எல்லாருமே இப்படி முட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஐ திங்க் இந்த இடத்துல ஒரு ரைட் டர்ன் வரணும். வாடா தெய்வமே. அப்புறம் நான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாட்களில் புதுசாக சில பேர்லாம் வந்திருப்பாங்க போல். சில ஹேட் கமெண்ட்ஸ்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ஏன் நீங்கள் 6th கியரே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலாக 6th கியரை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் சிட்டிக்குள்ளே நம்ம லைட்டாக போகிறோம், ஸ்லைட்லி அக்ரெசிவாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து 6th டச்சே பண்ண மாட்டேன். எப்படியும் சிட்டிக்குள்ளே 80 தான் போயிட்டுருப்பேன். 80 அவ்வளோ சீக்கிரம் தாண்டி நான் போகிறது கிடையாது. அப்பப்போ 100 டச் பண்ணுறதுக்கு எதுக்குடா தேவையில்லாமல் 6 கியர் போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மோஸ்ட்லி 90 மேலே போகிறனால தான் 6 கியர் போவேன்.
அதுவும் ஆர்பிஎம் வந்து 2Kக்குள்ளே வச்சுப்பான். ஸோ தட் மைலேஜ் லைட்டாக வாட்ச் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, உங்களை ஏர்லி மார்னிங் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் எப்போவுமே நினச்சிட்டு இருப்பேன், எல்லா வீடியோவுமே முக்கால்வாசி நான் நைட்டில் ஷூட் பண்ணி செம காண்டாக இருக்கும். அதை எடிட் பண்ணி அதில் நல்ல கிளாரிட்டியும் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக சன்ரைஸ் டைமாக வந்தால் நல்லா இருக்குது. அது வேறு, நான் ஸ்டார்டிங்லலாம் வீடியோ போடும்போது வந்து இந்த மாதிரி ஹையர் கியர்ஸில் ஸ்லோவர் ஸ்பீடில் போயிட்டுருப்பேன். அதை கேட்டுட்டு ஒருத்தன் வர கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்கள் i20 வச்சுட்டு ஸ்பிரிட்டடாக ட்ரைவ் பண்ணாமல் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களே அப்படின்னா. அதுக்கப்புறமா சில வீடியோஸில் வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் லோவர் கியர்ஸில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு சார் தலைவர் வந்து 6th கியர் இருக்கதே மறந்துட்டாப்புல அப்படின்னாங்க. டேக் டைவர்ஷன், என்னடா இந்த பக்கம் தான் போகணுமா, இந்த பக்கம் வழி இல்லையா என்ன? இருக்கணுமே, இருக்குது. ஐ நோ, இதை நான் மிஸ் பண்ணி போயிருப்பேன். பார்த்துட்டேன்ல, லாரி போட்டோம். எனக்கு ஒன்றும் டைம் பொறுமையாகவே போகலாம், பிரச்சனை இல்லை. அவசரமாக போகக்கூடாது. இப்போ பொறுமையாக போகலாம். பஸ் வந்துடுச்சா? இதெல்லாம் ஒன்று வந்துட்டேன்னா இருக்கும் போல. இது சும்மா சொல்லக்கூடாது. பெங்களூரில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவங்களுக்கு வந்து நல்ல க்ரீனரிஸ், மரத்தெல்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தாலே அழகாக இருக்குல்ல. வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. நம்மளை பார்த்துட்டு யாரா அவன் கோமாளி மண்டையில் எதையோ வச்சுருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நீ போகலாண்டா. திரும்பவும் உட்காந்துட்டு ராகம் பாடிட்டு இருக்கிறான். இவனை நம்பி போகலாமா? ஓகே, பார்த்தீங்களா லொக்கேஷன் செமையாக இருக்குதா? சிக்மரல்லி. ஸ்லோவாக போகிறானுங்களே. நானும் பார்க்குறேன் நிறைய டைம் இந்த ரோட்டில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. வரும்போது சில பேர் அவங்களோட ஆஃபீஸ் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைவேயில் வந்து பிக்கப் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. பின்னாடி யார் அது? நம்மளை வெறி கொண்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி போடுறோம். போங்க ராஜா, போங்க. எர்டிகா. கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதுக்காக ஒரு வீடியோ.
வேறு என்ன கமெண்ட்ஸ் படித்தேன்? ஓகே, மைலேஜ் கேட்டிங்கள்ல, அதனால் நான் சும்மா மைலேஜ் மீட்டர் ஆன் பண்ணி வச்சே பார்த்துட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ லைக் திஸ். இதுவுமே நீங்கள் நல்லா இது க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எங்கேஜ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். மழை மழை அருமை. இக்கட்டான சுச்சுவேஷனில் வைக்கிறாங்களே, 2 பேரும் ஒரே ஸ்பீடில் போகிறாங்க. பைக் மண்டையா? எப்படி ஃபாக் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? காடு ஃபுல்லாக ஃபாக் தான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இவனும் ஓவர்டேக் செய்ய மாட்டான், நம்மளையும் ஓவர்டேக் செய்ய விட மாட்டான் போல. பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுவோமா? அருமையாக கிளியர் ஆகுதா? அவனோட அழுக்குலாம் சேர்ந்து கிளியர் ஆகுது. வாவ் வாவ், அழகாக இருக்குது. இண்டிகேட்டர் ஆஃப். இதுதான் மக்களே. இந்த இதை வந்து ஆக்சிடென்டலாக அன்றைக்கி ஷூட் முடிஞ்சிட்டு போகும்போது தான் நான் வந்து டிஸ்கவர் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹைவே வந்து சைடில் போகுதுன்னு. இல்லைனா நான் சிட்டிக்குள்ளே புகுந்து கொடூரமாக வந்து மெயின் ஹைவே கனெக்ட் ஆகிட்ருப்பான். பட் இந்த ஹைவே அமேசிங்காக இருக்குது. அவ்வளோவா கூட்டமும் இல்லை, அவ்வளோ டிராஃபிக்கும் இல்லை, டீசென்ட் இனஃப். இன்னும் அங்கங்கே பாம்பு தான் பார்க்குறேன். எப்படி கிளியராக இருக்கா? ஸ்ரீ கிருஷ்ணா. சரக்குன்னு ஸ்லோ ஆகிட்டான். பாருங்கள் மக்களே,
அமேசிங். நேற்று ஒரு சம்பவம் பண்ணேன். நேற்றுல சனிக்கிழமை, ஐ மீன் லாஸ்ட் வீக், வீடியோ அப்லோட் பண்ணாத வீக். வண்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒரு பள்ளத்தில் வண்டியை விட்டு டயர் ஃபுல்லாக பங்க்சர் ஆகிடுச்சு. என்னடான்னு சொல்லிவிட்டு பங்க்சருக்கு கால் பண்ணி அவங்கள வந்து பார்க்க சொன்னால், டயர் எடுத்து பார்த்துட்டு டயரில் பங்க்சர்லாம் இல்லை, ஃபுல்லாகவே கோடு விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வெளியும் விழுந்த கோடை காமிச்சாங்க. பார்த்து ஹார்ட்டே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட பாவிங்களான்னு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒட்டுலாம் போட்டு கொண்டு வந்தாங்க. 1800 பிடுங்கினானுங்க. ஏன்டா ஒரு கோடுக்கு இதுவா அப்படின்னா, அந்த சென்சாரில் இதாகிடுச்சு, இதில் அதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி 450, 99, 450ன்னு சொல்லி எக்கச்சக்கமாக போட்டானுங்க. அவுட்டர் பேட்ச், இன்னர் பேட்ச்னு எல்லாத்தையும் போட்டு காசை வசூல் பண்ணிட்டானுங்க. மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தைரியமாக வண்டி ஓட்ட முடியுது. ஏன்னா அந்த டயர் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்லைட்டாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு பல்பு சைஸில் சின்னதாக ஸ்மாலாக ஒரு வீக்காக இருந்துச்சு. இப்போ இதுலேருந்து நான் எங்கிட்ட போனோம்? நான் லெஃப்ட்டு போனோம். என்னடா இம்பிட்டு காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்கானுங்களே. நான் எந்த லெஃப்ட் எடுக்குது? இந்த லெஃப்ட் கிடையாது, அந்த லெஃப்ட்டு. இதில் எங்கடா போவேன்? இதில் இது வழியாக போகணுமா? ஓகே. ஓ நைஸ். அருமை அருமை. அருமையான லொக்கேஷன் அது. அப்புறம் புது கார் அதுவுமே நான் வந்து கேட்டுக்கிறேன். அது ஒன்ஸ் வந்ததும் அதோட ரிவ்யூலாம் போடுறேன். நான் இப்போதைக்கு வந்து வர்ச்சஸும் இதுவும் கேட்டுக்கிறேன். அதனால் கைலாக், ஏன்னா நிறைய பேர் வந்து வர்ச்சஸ் ரிவ்யூ பண்ணுங்கள் இல்லை கைலாக் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது எது அவைலபிளாக இருக்குதோ அதை கொடுக்குறேன் அப்படின்ட்டுக்கிறாப்புல. லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி. ஏன்னா நான் எவ்வளோ நாள் தான் ஒரே வண்டிகளை வைத்து ரிவ்யூ போடுவது? உங்களுக்கே போர் அடிச்சிடும். பாருங்கள், சன் அப்படியே மறைந்து இருக்கிறது. எங்கடா நான் உள்ளே போகணுமா மேலே போகணுமான்னு தெரியல. சரி, லெஃப்ட்லேயே போவோம். கூகுள் மேப்புகளை நம்பவே முடியாது மனிதர்களே. மேலே போயிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ? பரவாயில்ல, கீழே போய் பார்ப்போம். புதுசாக லொக்கேஷன் கிடைக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் தானே தெரியும். இம்மாம் பெருசு போட்டு வச்சுருக்கான். நான் இந்த லொக்கேஷன் வர்றதுக்காக நான் இப்படி போட்டதுனால காட்டுது. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆல்சோ இந்த ஃபியூல் வந்து இது XP 95 கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி, ஃபியூல் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி நான் ஹெச்பியில் போட்டேன். நார்மல் பெட்ரோல் தான் போட்டேன். ஸோ வாட் எவர் மைலேஜ் யூ ஆர் சீயிங் இஸ் எத்தனால் 20% மைலேஜ். கொஞ்சம் பெப்பியாக ரைட் பண்ணாலே முடிஞ்சது. இப்போ இதுவுமே நீங்கள் ரைட் பண்ணலாம், பிளான் பண்ணி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். நான் உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறமா
மைலேஜ் ரகசியங்கள். இந்த வீடியோக்கு டைட்டில் வைக்கலாம். வீடியோ பார்த்துட்டு கழுவி ஊற்றுவாங்களே. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் என்ன ப்ரோ டிசிடி வந்து ரொம்ப லீனியர்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் கியரை பற்றி கொஞ்சம் படிங்கலாம் சொல்லியிருந்தாப்புல. ஆக்சுவலாக நான் வந்து டிசிடி வந்து அந்த டிசிடி 1 லிட்டர் வெர்சஸ் டிஎஸ்ஜி 1 லிட்டர் அதோட கம்பேரிசனில் சொன்னேன். ஏன்னா அவனுங்க டியூன் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக டியூன் பண்ணி வச்சுருப்பானுங்க. நல்ல நல்ல லொக்கேஷனாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும். கேரளா மாதிரி இருக்குது சொல்லப்போனால். டிசி அதனா டிசிடி ரெண்டுமே வந்து டுவல் கிளச் அந்த டிரான்ஸ்மிஷன் தான் டிஎஸ்டியுமே. ஆனால் வந்து இந்த ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ட்யூன் பண்ணியிருப்பானுங்க. லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது இமீடியட்டாலாம் வந்து செகண்ட் கியருக்கு புஷ் ஆகிடாது. டிசிடியில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைட்டாக ட்ரைவ் பண்ணிருக்கும் போதே அது வந்து ஈஸியாக புஷ் ஆகிடும். செகண்ட் கியருக்கு புஷ் ஆகி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். டிஎஸ்டி வந்து ஒரு சின்ன டைனி டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் வந்து செகண்ட் கியர் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லைட்டாக அந்த ஆக்சலரேஷனில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்குறேன் நான் வந்து மேபி எல்லா கிளச் டிரான்ஸ்மிஷனையும் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மைலேஜுக்கு இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5th கியரை கூட செட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து 5th கியரில் தான் அதிகமாக மைலேஜ் பார்ப்பேன். ஏன்னா நான் அந்த 80 அண்டர் ரேஞ்சில் போயிட்டுருப்பேன். 2K ஆர்பிஎம்க்கு கீழே ஆல்மோஸ்ட் 80 ஸ்பீடில். நீங்கள் 90லேயும் போகலாம். 90-95 போகிறீங்கன்னா 6 கியர் போட்டு பண்ணணும். என்னடா கேவலமான ரோடாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலில் போடலான்னு பார்த்தா இந்த குட்டி ரோடில் ஜாலியாக போய்ட்டுருக்கோம். வாவ் வாவ் கான் கான் கான். அம்மா அதான் ஃப்ரெண்ட்ஸ் யோசித்தேன், என்னடா அதிசயமாக நல்லா இருக்குது ரோடெலாம், இவனுங்க அப்படிலாம் நல்லா கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன். நான் எங்கேயோ சுற்றிக்கின்னு இருக்கிறேன், ஆனால் எங்கே சுற்றுறேன்னு தான் எனக்கு தெரில. பட் ஆனால் செமையாக இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த லொக்கேஷனை சுற்றி உங்களுக்கு ஒரு ட்ரைவ் த்ரூ போடுறேன் இதே மாதிரி. மேபி ஒரு ஏர்லி மார்னிங்காக. பார்க்க அவ்வளோ செமையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது அப்படியே ஃபுல் ஃபாக் தான் இருக்குது. மேகத்தில் அப்படியே கவர் ஆகிருக்குது. அப்படியே ரசிச்சுட்டே போகலாம் போல். கெம்ப் கவுடா ஏர்போர்ட். இப்போயாச்சும் ஹைவேல கனெக்ட் ஆகிடுவோமா? ஓகே, நம்ம ஹைவேல கனெக்ட் ஆகும். இவனை நம்ப வேணாம். இப்போ சொல்லுமா, நீ ஹைவேல ஏறிக்க கூடாதுடா, நீ கீழே தான் வரும்னு இப்போ சொல்லுமா? அருமை அருமை. பார்த்தீங்களா? இந்த லொக்கேஷனை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாதமாக நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன். ஆனால் நான் இந்த லொக்கேஷனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ண டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மைலேஜை குறைச்சிட்ருக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம வந்து
சியர் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஓவர் ஸ்பீடிங் அதெல்லாம் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி ஈரமான இது பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓ, யூட்டன் எடுக்க சொல்லுது. நினச்சேன்டா, எங்கேயோ போகிறேன்னு யோசிச்சேன்னு சொன்னேன்ல, இங்கே தான் தப்பு தப்பாக போயிருக்கேன். சாணக்யா யூனிவர்சிட்டி. சாணக்யா யூனிவர்சிட்டியில் லாரி போதா? Trailer weight 120 capacity. Nice. பா, செம லொக்கேஷனாக இருக்குது. நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வழி மாறி வந்து நல்ல நல்ல லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியுது. சாணக்யா யூனிவர்சிட்டியை மைண்டில் வச்சுக்கலாம். சர்வீஸ் ரோடு என்சியரா? ஓகே, 6:55. நமக்கு வேறு வேலை இருக்கிறது. லேன் 2 லேன் 1 லேன் பாலிசி யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்ப்போமா? யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நைஸ். இந்த சர்வீஸ் ரோடுக்குள்ளே புகுந்து விடு. அருமை. என்னடா எலக்ட்ரானிக் சிட்டின்னு போர்டு வச்சுருக்கீங்க? டே, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன்டா. எலக்ட்ரானிக் சிட்டி போர்டு எங்கே வச்சுருக்கானுங்க? இது வழியாக போனால் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போகலான்னு வச்சுருக்கானுங்க போல். போகலாம், 2 மணி நேரம் போனோன்னா போகலாம். சில்லி ஃபெலோஸ். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 70 வச்சுப்போமா, 75 வைக்கலாம். இல்லை, இது எப்போதும் இதில் நம்ம 74ல் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி மைலேஜ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். வளைவுகள் நெளிவுகள்லாம் வச்சுருக்குறாங்க. இது பண்ண விட மாட்டாங்க பாஸ். Let's see. minutes. இதுவே 2000 RPM தான் இருக்குதா? ஏண்டா 6
6 கியர்னால் இன்னுமே ரொம்ப குறையுது. Somehow I find it working more in 5th gear. க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். ஏற்ற இறக்கமாக இருக்குது. இப்போ இறக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். லொக்கேஷன் எல்லாமே ஆனால் நல்லா செமையாக இருக்குது. வராப்பில் இந்த ஆளை நம்பி நம்மளாம் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் பறக்க விட்ருப்போம். சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். எப்போ யார் வராங்கன்னே தெரியாது. ஸோ இதில் என்னென்னா, இப்போ இது க்ரூஸ் கண்ட்ரோல் 70 இருக்குது அப்படின்னா என்னால் இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 72, 75 இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் விட்டேன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது 70க்கு போயிடும். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகிடும். நார்மல் தான். பட் யா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாப் பண்ணிடணும். இது என்ன லொக்கேஷன் எனக்கே தெரியாத மாதிரி வச்சுருக்கானுங்களேடா. abandoned Indian Oil. ஐயோ, ஆன் அடித்ததுக்கப்புறமா தான் வழிவிட மாட்டாப்புல. அருமை அருமை. Still we haven't reached the bad road. bad ரோடுக்கு இன்னும் நேரத்தில் வந்துடுவோம். அந்த ரோடுக்கு வந்ததுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் எப்படி ஜாலியாக ஓட்டிக்கலாம். லொக்கேஷனில் பைக்கில் லாக் போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். not bad, not bad. மற்ற கார்ஸ் தான் இன்னுமே அதிகமாக வரும். பட் ஸ்டில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம்.
ஒன்ஸ் நம்ம ரைட் எடுத்து வந்துடும் நினைக்கிறேன். அடப்பாவி, வெரி நைஸ்டா. இதோ வந்து விட்டது. இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் போய் ஆகணும். எலிக்குட்டி ஓடுது. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேறு வரும். ஏன் எந்த பக்கத்துலேருந்து வரானே தெரியாத மாதிரியான ஒரு ஹைவே இது. பாருங்களேன், ஈவன் இந்த ஸ்ட்ரக்சரே செம்மையாக இருக்குல்ல. அருமை. பள்ளத்தாக்கு. யா மக்களே, சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை சும்மா ஒரு சுற்றுப்பயணம் கூப்பிட்டு போனேன். திரும்பி ஏதாவது கண்டென்ட் யோசித்து வீடியோ போடுறேன் இந்த சேனலுக்கு. இது இப்படி தான் இருக்க போது. நாஸ்தியான ரோடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே டெம்பிள்லாம் இருக்குது. நானே இந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பல வருடங்கள் ஆகுது. ஐ மீன் பல மாதங்கள் ஆகிறது. பட் ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see. இனிமேல் நான் கொஞ்சம் அதிகமாக என்னோடய ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. 1 செகண்ட், இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஒரு ரிவீலிங் ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, இது செமையாகவே இருக்குது. அவ்வளோதான், நம்ம இப்படி பார்க்க பண்ணிட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஷூஸ் ஸ்லிப் ஆன். அப்பா பாருங்க மக்களே, how is it looking? அருமையாக இருக்குல்ல. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. just see this location. நம்ம எல்லாமே ஸ்டாக்கில் தான் வச்சுருக்குறோம். அவன் எனக்கு மெயில் வேறு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். அதை வேறு பார்க்கணும். பேர் ஃபோட்டோ டிரைவிங் தான் பெஸ்ட்டு நமக்கு. ஆல் ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரிவர்ஸ் கேமராவில் தண்ணி படிஞ்சிருக்குது. சீட் பெல்ட்ஸ். சலோ மக்களே, நான் அப்படியே கிளம்புறேன். இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன்.
இதுவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் எதுவும் கட் பண்ணாமல் தான் போட போகிறேன். பாய் பாய் பாய்.